வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ கரும்பில் கோரை வந்து எவ்வளோ கண்ட்ரோல் களைக்கொல்லி அடித்தாலும் சாகலை. ஒரே டைமில் வந்து நிறைய களைக்கொல்லி அடித்து பார்க்குறோம், ப்ளஸ் வந்து பெருசாக கண்ட்ரோல் இல்லை. ஒரு களை முளைக்குது, மருந்தடிக்கிறோம், கொஞ்ச நாள்லேயே திருப்பி முளைச்சிருது, சாகுது. இது மாதிரி நீண்ட நாள் களை கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அத்துல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த ஒரு புதிய வகை களைக்கொல்லி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த களைக்கொல்லி என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம், பர்டிகுலராக கரும்பு பயிரில் அந்த களைக்கொல்லியோட வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்ன, அந்த தாவரத்தை பாதிக்காமல் களைகள் என்னென்ன மாதிரி களைகள்லாம் கொள்ளுது அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் உள்ள வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவில் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொல்ல மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அத்துல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்துல் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தேர் ஓன் மேனுஃபேக்சர். நிறைய மாலிகுல் பார்த்திங்கன்னா அவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய கம்பெனிக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேனுஃபேக்சர் கம் ட்ரேடர் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு நல்ல மாலிகுல் இருக்குது, அவங்க நல்ல நேமும் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தை சார்ந்த தயாரிப்பான சிண்டிகா அப்படிங்கிற இந்த களைக்கொல்லியை பற்றி தான் நீங்கள் நம்ம ரிவ்யூ வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் சிண்டிகா அப்படிங்கிற களைக்கொல்லியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிண்டிகா அப்படிங்கிற களைக்கொல்லி என்னென்ன காம்பினேஷனில் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3 வகையான காம்பினேஷன் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று 2,4-D சோடியம் சால்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு உப்பு கலந்தது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரிபியூஷன் கலந்தது. மூணாவது குளோரிமியூரான் ஈத்தல் சொல்லக்கூடிய கோரைகள் மற்றும் அகண்டிலை களைகள் அழைக்கக்கூடிய களைக்கொல்லி. மொத்தம் 3 வகையான களைக்கொல்லி கலந்தது தான் இந்த சிண்டிகா அப்படிங்கக்கூடிய களைக்கொல்லி. ஒரு ஏக்கராக்கு பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 1 கிலோ அப்படின்னு பரிந்துரை சொல்கிறாங்க. இந்த மருந்தில் உள்ள ஒவ்வொன்று எத்தனை பர்சன்டேஜ் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,4-D சோடியம் சால்ட் அப்படிங்கிறது 48% கலந்துருக்குது. மெட்ரிபியூஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ரிபியூஷன் வந்து 32% கலந்துருக்குது. குளோரிமியூரான் ஈத்தல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த களைக்கொல்லி 0.85% அப்படிங்கிறது கலந்துருக்கு. 3ம் சரிவிகிதமான ஒரு கேரக்டரில் கலந்துக்கிறதுனால இந்த களைக்கொல்லி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இவங்களோட ஓன் அண்ட் பேட்டர்ன் மாலிகுலாக இருக்குது. வேறு எந்த கம்பெனி இந்த மாலிகுல் கிடையாது, இவங்களோட ஓன் அண்ட் பேட்டர்ன் மாலிகுல். இந்த ப்ராடக்ட் லான்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய மார்க்கெட்டில் அவங்க வந்து ஓப்பனாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் அவங்க ட்ரையலும் போட்டிருந்தாங்க. ஒரு ஏக்கராக்கு அப்படிங்கிறது 1 கிலோ அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்தெந்த ஸ்டேஜில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு களை அப்படிங்கிறது பர்டிகுலராக வந்து 4லேருந்து அதிகபட்சம் 6 இலை அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அடிக்கணும். அதுக்கு மேலே நம்ம இதை அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று, இந்த அடிக்கிறதுக்கு வந்து நம்ம வழக்கமாக சொல்ல மாதிரி முறைகள் தான். அடிக்கும்போது கால்பதிரை ஈரம் இருக்கணும். கால்பதிரை ஈரத்தை தாண்டி வந்து சொத ரொம்ப ஈரம் இருந்தாலும் இல்லை ஈரம் பற்றாக்குறை இருந்தாலும் அடிக்கக்கூடாது. அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து குறைஞ்சது ஃப்ரீக்வெண்ட் டேஸில் வந்து இரிகேஷன் கட்டணும், தண்ணி கட்டணும். ஈரங்கொக்க தான் வந்து களைகள் வந்து சாகும் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்பேரில் கை ஸ்பேரில் தான் அடிக்கணும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 160லேருந்து 200 லிட்டர் தண்ணி கம்பல்சரி யூஸ் பண்ணணும். 200 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்தினா மட்டும் தான் நல்ல அபரிவிதமான ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரிசல்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் உங்களை மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் மேலே பாருங்கள். ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க ஃபோட்டோ அப்படி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ், அதாவது ட்ரீட்டடுக்கும் நான் ட்ரீட்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது மருந்து அடித்ததுக்கும் அடிக்காதுக்குள்ள வித்தியாசங்கள் ரொம்ப கிளியராக தெரியுது. ஒரு பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோரைக்கிழங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நான் ட்ரீட்டடில். அதுவும் அதே காட்டில் மருந்து அடிக்காத இடங்களில் எந்தளவுக்கு கோரை இருக்குது, அடித்த இடங்களில் எந்தளவுக்கு கோரை காஞ்சிருக்கு அப்படிங்கிறது வித்தியாசம் பாருங்கள். மற்ற அகநிலை கல்கள்னு சொல்லக்கூடிய செடி கொடி களைகளுமே வந்து எந்தளவுக்கு வித்தியாசமாக மாறி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பரிந்துரைக்கப்பட்ட அளவு மருந்தை பரிந்துரைக்கப்பட்டவாறு பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் அடித்தோம் அப்படின்னா வந்து எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய முறைகள். இந்த களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி களைகள், அதாவது கரும்பு பயிர்களில் அபரிவிதமாக ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணிருக்கக்கூடிய எல்லா வகையான களைகளுமே கண்ட்ரோல் பண்ணிடும். பர்டிகுலராக வந்து கோரைக்கிழங்கு இது கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுரக்கு தக்காளி ப்ளஸ் வந்து இந்த இது வழுக்கத்தலை, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்த காங்கிரஸ் பூண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்த்தினே ஹிஸ்டோஃபோரஸ் சொல்லக்கூடிய இந்த பூண்டுமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய, இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலபிள் வீட்ஸ்னு சொல்லுவோம். இந்த குறையும் அழிக்கிறது கஷ்டம், இந்த காங்கிரஸ் பூண்டே அழிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மருந்து அப்படிங்கிறது அந்த வகையான களைகளையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து இது ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட்டில் நல்லாவே வந்து ரீச் ஆகிருக்க ஒரு களைக்கொல்லி. இப்போ லாஸ்ட் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு நல்ல அளவில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏக்கருக்கான காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1,650 ரூபாயிலிருந்து 1,700 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கான காஸ்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ கரும்பு விவசாயிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரும்பில் இருக்கக்கூடிய களைகளை கட்டுப்படுத்துறதுல ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த களைக்கொல்லிகளை உபயோகப்படுத்துறது மூலமாக கரும்பில் இருக்கக்கூடிய இந்த களைகளை கட்டுப்படுத்தி ஈஸியாக விவசாயிகள் நல்ல பயனடைய முடியும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லிக்க ஆசைப்படுறாங்க.
இந்த கலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செய்ய தகுந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 160 200 தண்ணி உபயோகப்படுத்தணும். ஃப்ளான் ஃபேட்டு நாசில்னு சொல்லக்கூடிய கூம்பு வடிவான நாசில்களை தான் உபயோகப்படுத்தணும். வெட்டு நாசில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாசில்களை தான் உபயோகப்படுத்தணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈரம் இருக்கும் போது அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்ய தகுந்த முறைகள். செய்யக்கூடாதது இதை எந்தெந்த இந்த கலைகள் உபயோகப்படுத்தும் போது என்னென்னலாம் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா வந்து மழை ஹெவியாக இருக்குது, வானம் வந்து மேகமூட்டத்தோடு இருக்குது, மழை பெய்யற மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் நம்ம இந்த கலைகள் அடிக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இல்லை ரொம்ப ஹாட் சன்னியாக இருக்குது, மண் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் போய் கலைகள் அடிக்கணும்னு சொல்லி அடிக்கக்கூடாது. ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மாய்ச்சர் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஊடு பயிராக வந்து உளுந்து தட்டைப்பயிறு இல்லை வந்து மணிலா வேறு ஏதாவது நான் ஊடு பயிராக போட்டிருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மருந்து எனக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஊடு பயிருக்கு மேலே இந்த மருந்து படும்பொழுது அந்த பயிரும் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து விவசாயிகள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எல்லா வகையான இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து அவங்க கரெக்டாக வந்து கீ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இலக்கு கிளைகள் மீது சிறந்த செயல்திறன். எது டார்கெட்டட் வீடோ அந்த டார்கெட்டட் வீடை அக்யூரேட்டாக கொள்ளுது. கோரை ப்ளஸ் வந்து இந்த காங்கிரஸ் பூண்டு ப்ளஸ் இந்த வழுதலை கிழங்கு, ஸோ இது மாதிரிலாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அது டார்கெட் பண்ணி கொள்ளுது. இன்னொன்று கலைகள் மீது வேகமாக செயல்படுகிறது. உடனே ரொம்பலாம் இல்லாமல் அடித்து ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பழுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நீண்ட கால கட்டுப்பாடு, ஒரு 15 to 20 நாள் வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. 15 to 20 நாள் வரைக்குமே இது நல்ல கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது தான். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு பயிர் கரும்பு வைக்கிறோம், அப்போ களை வருது அடிக்கிறதுங்க தாண்டி ஒரு 3 மாதம் இருக்குது, 5 மாதம் இருக்குது, 7 மாதம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரும்போட களைகளோட எண்ணிக்கை வந்து களை இலைகளோட எண்ணிக்கை 3லேருந்து 5 இலைகளுக்கு மேலே இருந்ததுன்னா அப்பயுமே இது நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். ஸோ ஒரு 1600 to 1700 அப்படிங்கிற காஸ்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு ஏக்கராக்கான களை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விவசாயிகளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து இவங்களோட பேட்டன்ட் மாலிகுல், வேறு எந்த கம்பெனியும் இந்த மாலிகுல் கிடையாது. இதோட ரிசல்ட் எல்லாமே நான் மேலே கொடுத்துருக்கேன். இந்த மாலிகுலோட பற்றின ரிவ்யூ வேணும்னு சொல்லி விவசாயி நீங்கள் கேட்டதுனால இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றின புது ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றி ரிவ்யூ வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட டாப் டு பாட்டம் எல்லா விஷயங்களையும் வந்து வார்த்தை குழுக்கள் மூலமாக விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு 18,500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வார்த்தை குழுக்களை இணைச்சு அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் விவசாயியில் பச்சைத்துண்டு www.பச்சைத்துண்டு.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் இணையதளம் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக கொடுத்துருக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.